இந்த கேக்கை பண்ண நான் இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு நினைக்கவே இல்லைங்க. இந்த மாதிரி தீமில் கேக் வந்தால் இனிமேல் எடுக்கவே கூடாதுன்னுமே நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி என்னமோ அந்த கேக்கில் உனக்கு கஷ்டம்னு கேட்டிங்கன்னா, கேக் என்னவோ ஈஸி தான், சிம்பிளான கேக் தான். ஒரு ஹாஃப் பர்த்டே கேக் தான், 6 மந்த் பேபிக்காக கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டாங்கங்க. இந்த மாதிரி மாடலில் இப்படி தான் வேணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு கேட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா குழந்தையோட வெயிட்டு, பிறந்த டைமு, டேட்டு, சென்டிமீட்டர் எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ஃபாண்டன்ட்ல இருந்துச்சு. நான் பட் ஃபாண்டன்ட் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு நான் பிரிண்ட்டாக எடுத்து வைக்கிறேன்னு. சரி ஓகே வச்சுருங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னாங்க. அண்ட் இதில் மெயினே பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் தாங்க. ஊஞ்சலில் இந்த பேபியை வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பேபி செய்கிறதெல்லாம் கஷ்டம் இல்லைங்க, அந்த ஊஞ்சல் செய்ய நாப்பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்கள். அதுதாங்க எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக ஷார்ட் டைமில் பண்ணதால் எனக்கு வந்து அவ்வளோ இதுவாகிருச்சு. எனிவே அவங்க கேட்ட மாதிரியே பண்ணியாச்சு. அண்ட் அது கூடவே வந்து இந்த பாஸ் பேபிலாம் வச்சு ஒரு கப் கேக்கும் கேட்டிருந்தாங்க, அதையுமே கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக்கை தட்டி விட்டு போங்க.